சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நிறைய வித்தியாசம். அப்போல்லாம் வந்துங்க ஒரிஜினல் தான். ஃபைட்லாம் பிளாக்லாம் அடிச்சா ஒரிஜினலாக இருக்கும். 2ஆம் மாடி கட்டெலாம் உருண்டு வருவோம், பொத்துனே வந்து விழுவாங்க. என் சண்டை வந்து நான் 2000 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். இருந்தாலும் என் படத்தில் யாருக்குமே ஒரு சின்ன கீறல் கூட வந்ததில்லை. ஏன்னா நான் அவ்வளோ போய் பார்ப்பேன். 5:30க்கெலாம் ஸ்பாட்டில் இருப்பேன். எல்லோரும் வர்றப்போ 5:30க்கு ஸ்பாட்டில் இருப்பேன். இந்த இடத்துல என்னென்ன தேவை அணிலாம் பார்ப்பேன். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஆபத்து நிறைஞ்ச தொழிலையும் ஆபத்து இல்லாமல் பண்ணலாம். இல்லை, ஸ்டண்ட் யூனியன்லேருந்து கரணம் தப்பினால் மரணம். அது வந்து எங்கள் தாய் வீடு. ஸ்டண்ட் யூனியன்கிறது எங்கள் தாய் வீடு. நான் எதனா அடிப்பட்டால் எங்கள் அம்மா ஓடி வர்றாங்களோ இல்லையோ, முதல்ல எங்கள் ஸ்டண்ட் யூனியன் தான் ஓடி வரும். அவங்க தான் வந்து என்ன அணி தருவாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே சொல்லுவாங்க. அந்த அவர் என்னைக்கு தொட்டாரோ அன்னையிலேருந்து வெற்றி தான் எனக்கு. ஸோ அந்த மாதிரி எம்ஜிஆர் பக்கத்தில் நிற்கிறவங்களும் இல்லை, எம்ஜிஆர் நினைக்கிறவங்க கூட ஜெயிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு ராசி பார்த்துங்க. அதனால் என்னை ஏற்றி விட்டது அவர் தான். அதனால் அவ்வளோ படம் பண்ணதுக்கு அவர் காலில் தொட்டு அந்த வெற்றியை நான் வச்சுருக்கேன். ஆனால் பகவதி, இளைய தளபதி பகவதி அவர்கள் இன்றைக்கி தமிழகத்தின் முதலமைச்சர். அவருக்கு உண்மையில் உங்கள் சேனல் மூலியமாக அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நானும் வெங்கடேசன் அப்படியே உட்காந்து கட்டு சொல்கிறது கூட மறந்து, மாஸ்டர் என்ன ஷார்ட் ஓகேவான்னு கேட்குறேன். ஷார்ட் ஓகே, கட்டு பாருன்னு சொல்லிட்டு, என்னென்னாரு சார் இங்கே பாருங்கள் 300 அடி பள்ளம் அவர் ஜம்ப் பண்ண இடத்துல லைட்டாக அப்படி இருந்தால் கூட ஒன்றுமே பிழைக்க முடியாது. அதை நினச்சி நாங்கள் பயந்துக்கிட்டு தான். சரி விடுங்க மாஸ்டர், அதான் ஒன்று நினச்சேன். ஆனால் அந்த படம் வந்து பெரிய ஆக்ஷன். ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்கு, ஜெயலலிதா இருக்குமே வந்திருக்கு, அதை சமாளிச்சாரு. இப்போ இதை வந்து அவர்கிட்ட என்னன்னாங்க, நீங்கள் பாருங்களேன், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலைங்கிறதுக்கு அவர் கவலைப்படல. கவலைப்பட்டு எங்கேயா பார்த்தீங்களா முகத்தை? எங்கேயும் இல்லை. சிஎம் ஆனவொடனே சந்தோஷப்பட்டு பார்த்தீங்களா? இல்லை. நீங்க சினிமாக்குள்ள வந்தப்ப அந்த ஸ்டண்ட்னு ஒண்ணு இருந்திருக்கும்ல, அப்ப இருக்கிறதுக்கும் இப்ப இருக்க சினிமால ஸ்டண்ட் இருக்கிறதுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா? நிறைய வித்தியாசம். அப்போல்லாம் வந்துங்க ஒரிஜினல் தான். ஃபைட்லாம் பிளாக்லாம் அடிச்சா ஒரிஜினலாக இருக்கும். 2ஆம் மாடி கட்டெலாம் உருண்டு வருவோம், பொத்துனே வந்து விழுவாங்க. வலிக்கும் நமக்கு. அவங்க விழுறது எனக்கு உடம்பு வலிக்கும். அப்புறம் நானும் அதை கற்றுக்கிட்டு நானும் அது மாதிரி விழ ஆரம்பித்தேன். அப்புறம் பெட்டெலாம் கிடையாது, சும்மா ஒரிஜினலாக தான் வரும், ரத்தத்தோடு தான் வரும் எப்போ வீட்டுக்கு வரும்போது. அதுக்கப்புறம் வந்து வைக்கலை வந்து அடைச்சி பெட் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் பாஞ்சு பெட் வந்துச்சு. இன்றைக்கி சிஜி வந்துருச்சு. ஆமா, ஒரு பிரச்சனை இல்லை. ரொம்ப அந்த சிஜி வந்ததுனால இப்போ ஆக்ஷன் நம்ம படம் பார்க்குறோன்னா நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, இப்போ என்னமா அடிக்கிறாங்க. இந்த சிஜிஐ வந்ததுனால அந்த ஃபீல்லாம் குறைஞ்சிருச்சா சார்? நிறைய பேர் குறைஞ்சிச்சு. அது கதையில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாக்க, இப்போ கார்ட்டூன் பார்க்குறாங்க குழந்தைங்க கூட இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்கன்னா அதோட அந்த உண்மைத்தன்மை இருக்கணும்ல. அது மாதிரி படத்துலேயும் நல்ல உண்மைத்தன்மை. அந்த ஃபைட்டு ஏன் வருது, இது வந்து அந்த படத்தில் இந்த இடத்துல நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது வந்து ஹிட் ஆகிடும்.
இருந்தாலும் அப்போ வந்து எல்லாம் எம்ஜிஆர்னாக்கா பாருங்கள், அவர் 70 வயசில் கூட அப்படி யங்காக இருப்பார். 60 65 நான் உலகம் சுற்று வாலிபன்லாம் 60 வயசு, உலகம் சுற்று வாலிபன் படம் பேர் பாருங்கள், அப்படி இருப்பார். அப்போ அவ்வளோ பயிற்சி பண்ணாங்க எல்லாருமே. இப்போ வந்து அவ்வளோ பயிற்சிலாம் இல்லை. அது வந்து அதே மாதிரி அது ஒரிஜினலாக இப்போ சிலம்பம் சுற்றுறாங்கன்னா சிலம்பம் ஒரிஜினலாக இருக்கும், கத்தி சண்டைனா கத்தி ஒரிஜினலாக இருக்கும். இப்போ அந்த ஃபைட்லாம் இல்லை. ஏன்னா அதனால தான் அப்படியே இந்த சிலம்பம், இந்த கத்தி சுருளுகள்லாம் மறைஞ்சிருச்சு. ஆனால் இப்போ திருப்பி பெருசாக உருவாகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கலை பண்ணாக்க சுகர் கிடையாது, நிறைய நோய் வரலன்னொடனே அது வந்து இப்போ கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த காலத்தில் நம்ம கஷ்டப்பட்டோம், இந்த காலத்தில் கஷ்டப்படாமல் ஒர்க் பண்ணுறோம். ஓகே சார். அதே மாதிரி வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல மரணம் ஏற்படுறது வந்து தொடர் கதையாவே தான் இருக்கு. அதே மாதிரி வந்து ட்ரெய்லர் 2 படப்பிடிப்பின் போது வந்து ஒருத்தர் வந்து இறந்திருக்காரு மின்சாரம் தாக்கி. ஸோ இப்போ ஸ்டண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா ஒரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை எதுவும் பண்ண மாட்டாங்களா? அதாவது இப்போ நீங்கள் சினிமா மட்டும் இல்லை, எல்லா இதுலேயுமே அந்த மரணம் இருக்குது. இப்போ வந்து சாதாரண ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறேன்னா அங்கே வந்து கீழே விழுந்துறாரு. இப்போ பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறவங்க கீழே விழுறாங்க. கொத்தனார் வந்து கல் கட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தவறி விழுறாங்க. எல்லாத்துலேயுமே இது இருக்குது. அதில் எல்லாத்துமே உஷாராக இருக்க வேண்டிய நம்ம தான். நம்ம தவிர வேறு யாருமே காப்பாற்ற முடியாது. நம்ம யாரோ பின்னாடி இருக்கவங்க காப்பாற்றவங்களும் நடக்காது. நம்ம காப்பாற்றினப்போ நம்ம இந்த இடத்துக்கு வரோன்னா இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குது, இந்த இடத்துல நம்ம ஒரு கார் விடணும்னு வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு கார் விடணும்னா அப்படி பார்ப்பேன், தென்னை மரம் இருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா தென்னை மரத்துலேருந்து இளநீ விடும், தேங்காய் விடும். அப்போ வண்டி என்ன ஆகிடும் இல்லையா, அதனால் பார்ப்பேன். எல்லாம் கேட்பேன், என்ன மேலெல்லாம் பார்க்குறீங்க? இல்லை நம்ம மரங்கள் இருக்கா, ஏன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா வண்டி விடுறதுக்கு, நிழலில் தானே விடணும்பாங்க, நிழலை விட நம்ம வண்டி முக்கியம்னு சொல்லி பார்ப்பேன். அது மாதிரி நம்ம எந்த இடத்துல போனாலும் சரி நம்ம அதை ஒரு ஆராய்ச்சி பார்க்கணும். இப்போ என் ஸ்டண்டை வந்து நான் 2000 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். இருந்தாலும் என் படத்தில் யாருக்குமே ஒரு சின்ன கீறல் கூட வந்ததில்லை. ஏன்னா நான் அவ்வளோ போய் பார்ப்பேன். 5:30க்கெலாம் ஸ்பாட்டில் இருப்பேன். எல்லாரும் வர்றதுக்கு 5:30க்கு ஸ்பாட்டில் இருப்பேன். இந்த இடத்துல என்னென்ன தேவைலாம் பார்ப்பேன். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஆபத்து நிறைஞ்ச தொழிலையும் ஆபத்து இல்லாமல் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் பாம்பை பிடிக்கிறாங்க, பாம்பை பிடிச்சி சாவாமல் இருக்காங்க. பாம்பு திடீர்னு எவனோ ஒருத்தன் கொத்தி சாவறான். இது மாதிரி மாடு பிடிக்கிறாங்க, மாடு பிடிக்கிறவங்க எவ்வளோ லாபகமாக பிடிக்கிறான். சும்மா ரோட்டை மாடை கொத்தி செத்துருவான். இதனால் என்னென்னா லாபகம் தான். எல்லாம் வந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்கு அத்தனை கலையும் கற்றுக்கணும். ஓகே சார். அதே மாதிரி வந்து இந்த ஸ்டண்ட் யூனியன் பார்க்கும்போது ஸ்டண்ட் யூனியன்ல இருக்கவங்களுக்கு தான் வந்து அப்படி ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்தாலுமே அந்த சலுகைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து நீங்களுமே வந்து ஸ்டண்ட் யூனியன்ல இருந்து நிறைய பேருக்கு கார்டு வாங்கி கொடுத்துருக்கிறது, உதவி செஞ்சிருக்கிறது, இந்த மாதிரியும் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லை, ஸ்டண்ட் யூனியன்லேருந்து கரணம் தப்பினால் மரணம், அது வந்து எங்கள் தாய் வீடு. ஸ்டண்ட் யூனியன்கிறது எங்கள் தாய் வீடு. நான் எதனா அடிபட்டா எங்கள் அம்மா ஓடி வர்றாங்களோ இல்லையோ, முதல்ல எங்கள் ஸ்டண்ட் யூனியன் தான் ஓடி வரும். அவங்க தான் வந்து என்னன்னு தருவாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே சொல்லுவாங்க, இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கூட இருந்து பார்த்துக்குவாங்க. அவங்க 6 மாதம் 1 வருஷம் வரலன்னா 6 மாதம் 1 மாதத்துக்கு என்னென்ன தேவை அவங்க குடும்பத்துக்கு அது அத்தனையும் செய்கிறது எங்கள் ஸ்டண்ட் யூனியன். ஏன்னா உயிரை பணயம் வைத்து தான் நாங்கள் விளையாடுறோம், சண்டை பண்ணுறோம். அதனால் அதுக்காக எங்களுக்கு ஒரு தாய் வீடாக எங்கள் ஸ்டண்ட் யூனியன் உண்மையிலே 1000 துறை பிறந்தாலும் அந்த இதில் பிறக்கணும், அந்த இதில் ஸ்டண்ட் மேன் ஆகணும்னு எனக்கு ஆசை. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல சங்கம். அதில் வந்து எங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கலையானா அவங்கவுங்க கிராஃப்டில் கொடுப்பாங்க. எங்கள் கிராஃப்டில் ஹெல்ப் பண்ணுவோம். அதாவது இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா 50 லட்சம் வரைக்கும் கொடுக்குறோன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ ஹெல்ப் பண்ணுவோம் இல்லையா, அவங்கள நாங்கள் பார்க்க, ஏன்னா அவங்க சங்கம் இருக்கும், பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. அதனால் ஆபத்து நிறைந்த உலகம் தான், ஆபத்து இல்லாத எந்த இதுவும் இல்லை. நடந்து போனாலே ஆபத்து தான். அதனால் எல்லாத்துலேயும் நம்ம உஷாராக இருக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள், குறிக்கோள். அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி எல்லாரும் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி சொன்னீங்க எம்ஜிஆர் அவர்கள் மூலியமா தான் வந்து சினிமாக்கு வந்தேன், இந்த ஸ்டண்ட் இதுக்கு வந்தேன்னு. ஸோ உங்களுடைய பயணம் வந்து ரொம்ப நாளாவே தொடர்ந்துட்டு இருக்கு. மொத்தம் எத்தனை படங்கள் சார் பண்ணியிருக்கீங்க? அதாவது 4000 சில்லற படம் வந்து ஸ்டண்ட் நடிகரான். ஓகே. எல்லாம் அமிதாப் பச்சன்லேருந்து தர்மேந்திராவிலேருந்து இங்கே சிவாஜி சார்லேருந்து ஜெயசங்கர்லேருந்து ரவிச்சந்தர்லேருந்து இன்றைக்கி இருக்க அத்தனை ஆர்டிஸ்ட் கூட, அதே மாதிரி கர்நாடகாவில் எல்லா சூப்பர் ஸ்டார் கூட அங்கே பண்ணியிருக்கேன். இது மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா சூப்பர் ஸ்டார் கூடயும் பண்ணியிருக்கேன். அதில் 4000 சில படம் பண்ணியிருக்கேன். அவருங்க ஸ்டண்ட் மாஸ்டராக 2000 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். 2000 படம், அதாவது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், ஒரியா, ஜெர்மன் லாங்குவேஜ், ரஷ்யன் லாங்குவேஜ், மலேசியா லாங்குவேஜ், இலங்கை லாங்குவேஜ், இது மாதிரி பல லாங்குவேஜ்லேயே நான் பண்ணியிருக்கேன். அது வந்து எனக்கு அது எம்ஜிஆர் தொட்டு கொடுத்தார் இல்லையா, அந்த அவர் என்றைக்கு தொட்டாரோ அன்னையிலேருந்து வெற்றி தான் எனக்கு. ஸோ அந்த மாதிரி எம்ஜிஆர் பக்கத்தில் நிற்கிறவங்களும் இல்லை, எம்ஜிஆர் நினைக்கிறவங்க கூட ஜெயிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு ராசி பார்த்துங்க. அதனால் என்னை ஏற்றி விட்டது அவர் தான். அதனால் அவ்வளோ படம் பண்ணதுக்கு அவர் காலில் தொட்டு அந்த வெற்றியை நான் வச்சுருக்கேன். ஏன்னா எப்பவுமே அவர்கிட்ட போய் அங்கே சொல்லுவேன், நான் அது மாதிரி ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வருவேன். இருக்காரா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு இருக்கார். ஸோ அந்த மாதிரி, ஏன்னா எது வந்தாலும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அம்மாவை எப்படி மறக்கக்கூடாதோ குருவை எப்படி மறக்கக்கூடாது. குருவை மறக்கக்கூடாத மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களை எந்த காலத்துலையும் மறக்கக்கூடாது.
இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் மனிதன் அவன், இல்லைன்னா அவன் மிருகம். ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கு வரைக்கும். அதனால் எல்லாரையும் எனக்கு வெற்றி கிடைக்குது. இப்போ அது மட்டும் இல்லை, ஹீரோவாக நடிக்கிறேன். இப்போ இந்த 2000 படங்கிறது சன் மாஸ்டர். இப்போ எனக்கு 74 வயசு. 74 வயசில் நான் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் பெருசு, அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட ராசின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் கூட வந்து எம்ஜிஆர் அவர்கள் படத்துல ஸ்டண்ட் மாஸ்டரா பணியாற்றி இருக்கீங்களா? அவரு படம் அவர் சிஎம் ஆகும்போது தான் வந்தேன். ஓகே 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 சார். அதே மாதிரி வந்து நீங்க நிறைய ஸ்டண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுல உங்களுக்கு மறக்க முடியாத ஒண்ணு இருக்கும்ல, இந்த ஸ்டண்ட் வந்து நான் எப்பவுமே மறக்க மாட்டேன், இது வந்து எனக்கு ரொம்ப ஞாபகத்துல இருந்துட்டே இருக்கும், அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஷேர் பண்ண முடியுமா? எல்லாமே எனக்கு ஞாபகம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் பகவதி, இளைய தளபதி பகவதி அவர்கள் இன்னைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர். அவருக்கு உண்மையிலே உங்கள் சேனல் மூலியமாக அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். என்னன்னா, பகவதினே ஒரு படம் பண்ணோம். அது வந்து ட்ரெயினில் ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டு. அதில் வந்து ஒரு சைட் கிக்கு, விஜய் அவர்கள் வந்து சைட் கிக்ஸ்லாம் நல்லா பண்ணுவார். ஏன்னா நான் ட்ரெயின் கொடுத்துருக்கேன் அவருக்கு. கிக்ஸில் அந்த சைட் கிக் அடிக்கணும். அப்போல்லாம் வந்து ரோப்பெல்லாம் கிடையாது, டெம்போலின்னு ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் குதிச்சிட்டோன்னா அது பாட்டு போயிடும், நம்ம கண்ட்ரோலில். அப்புறம் அது அவங்க கண்ட்ரோல் தான். அதில் போய் சைட் கிக் அடிக்கணும். ஸோ அது நான் செட் பண்ணிட்டேன். சார் நல்லா பண்ணுவார், விஜய் சார் நல்லா பண்ணுவார். அப்போ ட்ரெயின் மூவ் பண்ணோம், வெங்கடேஷ் சார் டைரக்ஷனில். ட்ரெயின் மூவ் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க, விட்டு அவர் டிரைவர் வேகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டார் வண்டி. நாங்கள் சொல்கிறதுக்கு முடியல, ஆனால் அவர் டெம்போவில் மிதிச்சிட்டார் சார். கிக்லாம் அடிச்சார். ஓகே, அந்த இது நல்லபடியாக வந்துச்சு. நானும் வெங்கடேசன் அப்படியே உட்காந்து கட்டு சொல்கிறது கூட மறந்து, மாஸ்டர் என்ன ஷார்ட் ஓகேவான்னு கேட்குறேன். ஷார்ட் ஓகே, கட்டு பாருன்னு சொல்லிட்டு. என்னென்னாரு சார், இங்கே பாருங்கள் 300 அடி பள்ளம், அவர் ஜம்ப் பண்ண இடத்துல லைட்டாக அப்படி இருந்தால் கூட ஒன்றுமே பிழைக்க முடியாது. அதை நினச்சி நாங்கள் பயந்துக்கிட்டு இருந்தோம். சரி விடுங்க மாஸ்டர், அதான் ஒன்று நினச்சேன். ஆனால் அந்த படம் வந்து பெரிய ஆக்ஷன். விஜய் சாரை வந்து ஆக்ஷன் ஹீரோவா அதில் அந்த படம் தான். அதில் எனக்கு கவர்மெண்டோட தங்கப்பதக்கமாக எனக்கு கிடச்சிச்சு. ஓகே, அதில் ஸ்டண்ட் இது பண்ண அவர் படம் 3 படம் பகவதி கிடச்சி, ஷாஜகான், என்றென்றும் காதல், 3 படத்துக்கு நான் வந்து அவர் படத்துலேயே தங்கப்பதக்கம் வாங்கிக்கிறேன். அவர்கிட்ட கம்போஸ் பண்ணேன். மொத்தம் அவர் கூட எத்தனை படத்தில் 13 படம் கிட்ட பண்ணியிருக்கேன். 13 படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அது இல்லாமல் சின்ன பிள்ளையிலேருந்து பண்ணியிருக்கேன். அவர் சட்டம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அவரோட. ஓகே, கிட்டத்தட்ட அவர் என்னைக்கு சினிமா கதை 32-35 வருஷம் நான் கூட இருக்கேன் அவர் கூட. அது குழந்தையிலேருந்தே இருக்கேன் அவர் கூட. 13 படம் அவர் கூட பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அவர் சின்ன வயசுல இருந்து கூட வந்து டிராவல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ செட்ல இருக்க விஜய் சாருக்கும் இப்போ வந்து அவரை ஒரு பாலிடிக்ஸ்ல பார்க்கும்போது என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க நீங்க அவர்கிட்ட? நிறைய வித்தியாசம். செட்டில் வந்து பேசவே மாட்டார் யார்ட்டையும். எங்ககிட்ட நான் என்கிட்ட பேசுவார், இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட பையன் அவன்கிட்ட பேசுவார். மற்றபடி யார்ட்ட அங்கே பேசுவாங்க. அவர் நண்பர்கள் 2-3 பேர்ட்ட பேசுவார். 2-3 பேர் தான், வேறு யார்ட்டையும் பேச மாட்டார். சைலண்டாக உட்காந்துப்பார். என்ன கூட கூப்பிடுவார், மாஸ்டர் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க பேசணுமா. வீட்டுக்கு போவேன், வந்தோடனே வாங்கன்ட்டு எஞ்சின்னு வணக்கம் சொல்லுவார், உட்காருவார். அதுக்கப்புறம் அவர் கேட்க மாட்டார், நம்ம தான் கேட்கணும். என்ன சார் அப்படின்னு கேட்கணும். அப்படி ஒரு சைலண்டான பேர் வழி. இன்றைக்கி வந்து சட்டசபையில் பதவி கேட்கும்போது கர்ணம் அப்படியே கரிச்சிச்சார் பாருங்கள். எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சிச்சிங்க. அதாவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் வந்து யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறாருன்னு தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். பேசுங்க சார். உதாரணத்துக்கு தனுஷ் உங்கள் அக்கா இருக்காங்கல்ல, அவங்க டாக்டர் தெரியும்ல, இங்கே தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அவங்க வந்து அப்போ வந்து இதில் படிச்சுட்டு இருக்காங்க, உடையார் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. அது பக்கத்தில் நாங்கள் ஒரு ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபோட்டோ எடுக்கணும். அவங்க கூட இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு வராங்க. ஆனால் இவர் கேமரா கட்டு வரப்போ ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்ட்டார். அப்போ அவங்க கஸ்தூராஜ் எனக்கு அப்போ அந்த காலத்துலேருந்து எனக்கு தெரியும். அப்போ அவங்க பொண்ணுலாம் குழந்தைங்க இருக்கிற மாதிரி தெரியும்னா அண்ணா இந்த மாதிரினாங்கன்னா அப்புறம் விஜய் சார்கிட்ட போனேன். அவர் கூச்சப்படுவார், ஃபோட்டோ எடுக்க கூட கூச்சப்படுவார். அப்புறம் வாங்க சார்னு எடுத்து ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். அது மாதிரி எல்லா இடத்துலையுமே அவருக்கு வந்து அப்படி இருப்பேன். அது இன்றைக்கி அப்படியே மாறி அவர் குரல்லாம் பார்க்கும்போது என்னமோ ஒரு கடவுள் மாதிரி தோண ஆரம்பிச்சிட்டார். உண்மையிலே அன்றைக்கி நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கண்ணு கலங்கிட்டேன், உடம்புலாம் செலுத்துருச்சு. நம்ம விஜய் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி பேசியிருக்காரு. நிச்சயமாக வந்து நிறையா நல்லது செய்வார்னு நினைக்கிறேன். ஏன்னா திரைத்துறையில் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் காலையில் 5:30க்கெல்லாம் ஷூட்டிங் வந்து உட்கார்றது அவர் தான். 6 மணி ஷூட்டிங், 5:30க்கு வந்துடுவார். நடிகர் திலகம் அப்படி உட்காருவார், இவர் உட்காந்துருக்காரு. அதே மாதிரி இன்றைக்கி அரசியலில் நிச்சயமாக ஒரு சாதனை படைப்பார் நான் நினைக்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி வந்து அவர் அரசியல் ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து நிறைய பிரச்சனைகளை தான் வந்து அவர் சந்திச்சுட்டு வராரு. இந்த கரூர் இஷ்யூ ஆகட்டும், அப்புறமா அவருடைய படம் ஜனநாயகனே வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் தாண்டி இருக்குன்னு நமக்கு தெரியும். சென்சார் இதுவும் வரல. ஸோ இது அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் வந்து அரசியலுக்கு வந்ததுனால தான் இவ்வளோ நடக்குதா? ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள் எதுக்குமே வந்து இவ்வளோ இது வந்ததில்லை. ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்கு, ஜெயலலிதா இருக்குமா வந்திருக்கு, அதை சமாளிச்சாரு. இப்போ இதை வந்து அவர்கிட்ட என்னன்னாங்க, நீங்கள் பாருங்களேன், இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலைங்கிறதுக்காக அவர் கவலைப்பட்டு எங்கேயா பார்த்தீங்களா முகத்தை? எங்கேயும் இல்லை. சிஎம் ஆனோடனே சந்தோஷப்பட்டு பார்த்தீங்களா? இல்லை. சிஎம்னா என்னங்க எவ்வளோ பெரிய அது சந்தோஷப்பட்டு அப்படியே தான் இருக்கார். ஒரு சின்ன மாற்றம் கூட அவர் முகத்தில் தெரியல.
சிஎம் ஆகிட்டோம் பதவி ஏற்கும்போது ஒரு வேறு சிரிப்பார். அப்படியே அவ்வளோதான், வேறு எதுவுமே சிரிக்கல. நான் சொன்னேன், என்னங்க இது, சிரிங்க சார் நல்லா, அங்கே உட்காந்து சிரிச்சு சில்லிங்க சார் நல்லாங்கிறேன். ஏன்னா அவர் வந்து எதையுமே கவலைப்பட மாட்டார், எதை பற்றி கண்டுக்க மாட்டார். ஏன்னா அவர் நோக்கம் உழைப்பு, அவர் நோக்கம் வெற்றி, அது கிடைக்கும். அதுக்காக சிரிக்கணும், ஆர்ப்பாட்டம். அதான் நான் அவருக்கு ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தேன். அதாவது மரத்தை உடச்சி கிழிச்சி கடப்பாறையில் இது மண்ணை வந்து நோண்டி தங்கத்தை எடுக்கிறோம் இல்லையா, மண்ணை தோண்டினோடனே அந்த தங்கம் வந்து நம்ம இடத்துல மண் நம்ம மேலே கோச்சிக்கிறது இல்லை. அதே மாதிரி வயக்காட்டை நம்ம மிஷினை போட்டு உழுது மண்ணை பிரித்து அதில் விதை போடுறோம், அந்த நமக்கு நல்ல சக்தி தான் கொடுக்குது. அப்போவும் அது வந்து மண்ணை வந்து கொந்தி சிரிக்கல, அதெல்லாம் இல்லை. அது மாதிரி இவர் வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி கண்டுக்க மாட்டார். அதாவது அவர் கவலைப்பட்ட மாதிரியே தெரியாது. அதே என்னங்க சிஎம் ஆகிறாருங்க, அதுக்கு ஒரு சந்தோஷப்படலைங்க. அவர் பெருசாக சந்தோஷம் சிரிச்சே அப்போ கூட சும்மா லைட்டாக அப்படி இருக்கார். பதவி வைக்கும்போது அவர் லைட்டாக ஒரு சிரிப்பு. அப்போ அவர்கிட்ட என்ன இது இருக்கும் இல்லையா, அவர் எல்லாத்தையும் உள் வாங்கிட்டு இருக்கார், எல்லாத்துக்கும் அவர் ஓகேன்னு இருக்கார். அதனால் ஓகே, அவருக்கு மக்கள் அவ்வளோ செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கை அவர் கண்டிப்பாக மக்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் திருப்பி செய்யணும். ஓகே சார். அதே மாதிரி வந்து நீங்கள் நிறைய நடிகர்கள் கூட வந்து இந்த ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்திருக்கீங்க. ஸோ எந்த நடிகர் வந்து ஸ்டண்ட்டில் வந்து ரொம்பவே ஆர்வமாக நடிப்பாங்க? ரொம்ப ஆர்வம் நடிக்கிறது வந்து விஜய் சார், ஓகே, அர்ஜுன் சார், சரத்குமார் சார், விஜயகாந்த் சார். ஓகே, ரொம்ப ஆர்வம் விஜயகாந்த் சார். அதே மாதிரி ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா தர்மேந்திரா, அமிதாப் பச்சன், தர்மேந்திரா தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அது இங்கே பொறுத்த வரைக்கும் கேப்டன் இளைய தளபதி, அதுக்கப்புறம் தான் அர்ஜுன் சார் நம்ம சொல்ல முடியும். அர்ஜுன் சார், சிவாஜி சார்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண மாட்டார், பண்ணுவார் அவ்வளோதான், இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண மாட்டார். இவ்வளோ பேர் தான் இங்கே இருக்கிறதுல ரொம்ப நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவங்க. எனக்கு பிடிக்கும், கம்போசிங்லாம் அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க, ரொம்ப பிடிக்கும். ரிஸ்க்கெலாம் எடுத்துக்குவாங்க, அது ரொம்ப பிடிக்கும்.